வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ஒரு 18 வயசு சின்ன பையங்க, அவனுடைய பிடிவாதத்தால ஒரு குடும்பமே மொத்தமா மண்ணோட மண்ணா அழிஞ்சு போச்சு. ஐபோனுக்காக ஒரு பையன் செஞ்ச சேட்டையில அவங்க அப்பா, அந்த பையன், அவங்க அம்மா அத்தனை பேரும் மலையில இருந்து குதிச்சு செத்துருக்கிறாங்க. என்ன நடக்குது? நான் பொதுவா அரசியல் தான் பேசுவேன், உங்களுக்கே தெரியும். இது மாதிரியான விஷயங்கள் நான் பேசுறதே இல்லை. ஆனால் இந்த காணொலியை பார்த்தேன்ல, சமூக வலைத்தளத்துல வைரல் ஆயிருந்தது. இந்த காணொளி பார்த்த உடனே மனம் ஒரு இறுக்கமாயிருச்சு. ரொம்ப கேள்வி மேல கேள்வி மூளைக்குள்ள வந்துட்டே இருந்தது. நாம எந்த மாதிரியான சமூகத்துல வாழ்றோம்னு ஒரு அச்சத்தை உருவாக்கியது. எனவே இது குறித்து நான் தோழர்களோடு பேச வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இதை நான் பேசுறேன். நீங்க மும்பை, அது எங்க இருக்கு? மகாராஷ்டிராவில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் சத்ரபதி சாம்பாஜி நகர் இருக்கு. அங்க ஒரு உழைக்கிற வர்க்கத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். அதுல அவங்க அப்பா ஒரு டிரைவரா இருக்காரு, பையனுக்கு 18 வயசு, படிச்சிட்டு இருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இந்த குடும்பத்துல தான் இவ்வளவு பெரிய சோகம் நிகழ்ந்திருக்கு. மும்பையில தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில பல முறை போய் நான் பேசிட்டு வந்திருக்கேன். நெருக்கி ஒரு 15 ஆண்டு காலமாக பல முறைக்கு மேலேயே போயிருக்கேன். அங்க மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் 5 வேலை பார்ப்பாங்க. காலையில ஒரு வேலை, மத்திய 11 மணிக்கு மேல ஒரு வேலை, 1 மணிக்கு மேல ஒரு வேலை, 3 மணிக்கு மேல ஒரு வேலை, 6 மணிக்கு மேல ஒரு வேலை. கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு பணத்தை திரட்டுவாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் வாழ முடியும். ஏன்னா மும்பை காஸ்ட்லி சிட்டி. அங்க அன்றாடம் காட்சியா நம்மளால வாழவே முடியாது. அவ்வளவு ஒர்க் பண்ணணும், அவ்வளவு கஷ்டப்படணும் அங்க வாழ்றதுக்கு. நான் நேரடியா பார்த்த விஷயம் இது. அப்படியான ஒரு உழைக்கிற ஒரு டிரைவர் குடும்பத்தில தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. முரளிதர் சங்கீதான்னு ஒரு பேருங்க, ஒரு அம்மா அப்பா. அவங்களுக்கு குணால் அப்படின்னு ஒரு சின்ன பையன், 18 வயசு, படிச்சுட்டு இருக்கான். என்ன பிரச்சனைடா அப்படின்னா, 2 விதமான சம்பவத்தை சொல்றாங்க. ஒண்ணு, இஎம்ஐ கட்ட காசு இல்ல, ஒரு ஐபோன் வாங்கியிருக்கான். ஐபோன் எதுக்கு 18 வயசு பிள்ளைக்கு? ஐபோன் வாங்கிட்டு, அது ஒரு குழந்தைங்க, ஐபோன் வாங்கிட்டு அந்த ஐபோனுக்கு இஎம்ஐ கட்ட முடியல. அதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, அம்மா அப்பாக்குள்ள சண்டை வந்துருச்சு, அப்பா அந்த பையனை திட்டாங்க, அதனால போய் மலையில இருந்து தற்கொலை பண்ண போறேன் அப்படின்னு பிடிவாதமா போய் நின்னா அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஐபோன் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸ்கூல்ல, எனக்கும் ஐபோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு பிடிவாதமா எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு கேட்டதாகவும், கையில காசு இல்லடா, சோத்துக்கே வழி இல்லடான்னு பெற்றோர் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணின்னு கேட்காம, விடிஞ்ச உடனே காலையில தரன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய மலையில ஏறி நின்று நான் தற்கொலை பண்ண போறேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த பையன் மிரட்ட ஆரம்பிச்ச உடனே இவங்க அம்மா அப்பா எல்லாரும் போய் அங்க நின்று கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க, ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணிட்டாங்க. நிறைய அங்க வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, தெருக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. இந்த பையன் ஒரு விளிம்புல போய் நின்றுக்கிட்டான். விளிம்புல நின்றுக்கிட்டு 3 மணி நேரம் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. இந்த பையன்கிட்ட கெஞ்சி இருக்கிறாங்க, கூத்தாடி இருக்கிறாங்க 3 மணி நேரம். இந்த பையனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படிப்பா இப்படிப்பா என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த பையன் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அந்த விளிம்புலயே நிக்கிறான். லேசா அப்படின்னா விழுந்துருவான். அதனால பக்கத்துல யாரும் போகவும் முடியல. பக்கத்துல வந்தா குதிச்சிருவேன்னு சொல்றான். பாருங்களேன். सरपंच ते गावचे பாத்தீங்களா, குதிச்சிருவேன் மிரட்டுறான் அந்த சின்ன பையன். அப்புறம் ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போய் பேசலாம் ட்ரை பண்றாங்க. அவங்க அம்மா காலில் விழுந்து அழுகுறாங்க. அந்த பையன் அங்க தூரமா நிக்கிறான். அவங்க அம்மா விழுந்து மொட்டி போட்டு தரையோட தரையா இந்த நமாஸ் பண்ணுவாங்கல்ல முஸ்லீம்கள், அது மாதிரி படுத்து கூட அவங்க கெஞ்சுறாங்க, தம்பி வந்துடுடா தம்பி வாடா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க அவங்க அம்மா. அவங்க அப்பா அவங்க கூட பேசிக்கிட்டே, அங்க பக்கத்துல எங்க வேலைக்கு போனவர் வந்திருக்காரு, உங்களுக்கு பின்னாடி பை இருந்துச்சு. அவங்க அப்பா அவங்க அந்த பிள்ளை கூட பேசிக்கிட்டே, அந்த பையன் கூட பேசிக்கிட்டே பக்கத்துல போறாரு. வராதிங்க, நான் குதிச்சிருவேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணாரு, சைட்ல கூடி அந்த பையன்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு பேசுறாரு. விழுந்துடக்கூடாது, இந்த பக்கம் இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கையை பிடிச்சி இங்கிட்டு இழுக்கிறாரு. அதாவது மக்கள் இருக்கிற பக்கம் இழுக்கிறாரு. அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பனையும் பிடிச்சி சேர்த்து கீழே இழுத்துட்டான். அந்த பையன் குண்டாவும் இருக்கிறாரு. அவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த பையனும் சேர்ந்து மேல இருந்து விழுந்துட்டான். கொடூரமான ஒரு சம்பவம். அந்த பையனும் அவங்க அப்பாவும் விழுந்த பொண்ணே பார்த்திருந்த அவங்க அம்மாவுக்கு நெஞ்சை வெடிச்சிருக்கும்ல. கண்ணு முன்னாடி புருஷனும் பிள்ளையும் அவ்வளோ பெரிய மலையிலிருந்து விழுந்தா எலும்பு கூட தேராது இல்ல. அப்படித்தானே விழுந்தா சாவு உறுதி, அது தெரியும். உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க விழுந்துட்டாங்க, பட்டுன்னு விழுந்துட்டாங்க.
3 பேர் அட் டைம்ல ஃபிராக்ஷன் செகண்ட்ல செத்தே போறாங்க. அங்க தீயணைப்பு துறையினர் வந்து அங்க நெட்டு கட்டுறாங்க, போலீஸ் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, கீழே ஃபுல்லா மக்கள் நிக்கிறாங்க, விழுந்துராதுன்னு சொல்றாங்க. அவங்க நிக்கிற பக்கத்துல நிறைய மக்கள் நிக்கிறாங்க, விழுந்துராத பண்றாங்க. ஃபிராக்ஷன் செகண்ட் டப்புன்னு குதிச்சிட்டான். அவங்க அப்பாவையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டா. இவங்க 2 பேரும் விழுந்ததை பார்த்தா அவங்க அம்மாவும் குதிச்சிட்டாங்க. ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. எதுக்கு? ஒரு ஐஃபோன் வேணும் அப்படின்றதுக்கு. நம்ம வாழ்ந்த காலமும் நம் குழந்தைகள் வாழ்ற காலமும் வேற வேற. நம்ம வாழ்ந்த காலத்துல ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப போராடி நம்ம வாங்குவோம். ஒரு ட்ரெஸ் கூட தீபாவளிக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சம்டைம்ஸ் நாங்களாம் சின்னவங்களா இருக்கும்போது தீபாவளிக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துருவாங்க. யூனிஃபார்மை தான் நாங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதவே தீபாவளிக்கும் போட்டுக்குருவோம். தீபாவளிக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பாங்க. நீங்க நினைக்கிற பெரும் கனவுகள் இருக்கிற இதுல நாங்க வாழல. எங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன தேவைகளையும் போராடி 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 பெற்றிருக்கிறோம். ஒரு சின்ன கொலுசு வாங்கணுமா 2 வருஷம் நாங்க பேசிட்டு இருக்கணும், 1 வருஷம் நாங்க பேசிட்டு இருக்கணும். ஒரு சினிமா தியேட்டர் கூட்டிட்டு போக சொல்லணுமா, இப்பெல்லாம் பிள்ளைங்க அதுக்கெல்லாம் போகுதுங்க. அப்பெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் போனதில்லை, கூப்பிட்டும் போக மாட்டாங்க. காலேஜ் வந்தவரை ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும்போது அம்மா அப்பாவை கெஞ்சணும், அதுக்கு 1 வாரம் கெஞ்ச விட்டு தான் சினிமாவுக்கே கூட்டிட்டு போவாங்க. பட் நாங்க என்ன மாதிரி வாழ்ந்திருக்கோம்னு பாருங்க. ஒரு சின்ன செல்போன்ல செங்கல் செல்லு வந்துச்சு தெரியுங்களா, முத 90ஸ்ல. அந்த செங்கல் செல்லுல மஞ்சள் கலர்ல லைட் இருக்கும், வெள்ளை கலர் லைட் இருக்கும். இந்த வெள்ளை கலர் லைட் இருக்கிற போனு 1000 ரூபாய் கூட, 5000 சில்லற. இந்த சின்ன போனு மஞ்சள் கலர் லைட் எரியுறது 4000 ரூபாய். அப்ப அந்த மஞ்சள் கலர் லைட் எரியிற போனு தான் எங்களால வாங்க முடிஞ்சுச்சு. அந்த வெள்ளை கலர் போனை, லைட் எரியிற போனை வாங்க அவ்வளவு ஆசை. ஆனா காசு 1000 ரூபாய் கூட கேட்கறாங்க, வாங்கல நாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சின்ன பசங்களாம்? வாழ்க்கையில எல்லாம் வந்து விழுந்துருச்சுன்னா இல்ல. நம்ம கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும். பேரண்ட்ஸுடைய வழி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. கேட்கறதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம ரொம்ப ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கல, நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கல. நம்ம வாழ்க்கை தான் அப்படியே வெறும் வழியிலே போயிருச்சு. நம்ம குழந்தைங்களை வழி தெரியாம வளர்ப்போம். அவங்களுக்கு எப்படியாவது நல்லது செஞ்சிருவோம், அவன் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அது தப்பு. நம்ம அம்மா அப்பா நமக்கு கஷ்டத்தை தெரிவிச்சு வளர்த்ததுனாலதான் நாம இன்னொருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஊதாரித்தனமா செலவழிக்க கூடாதுன்னு நம்ம கத்துக்கிட்டோம். ஆனா நம்ம குழந்தைங்க ஊதாரிகளா இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? நாம அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உலகத்திலே மோசமான ஒண்ணு. காத்திருக்கட்டுமே, ஒரு பொருள் கேட்டா ஒரு 2 மாசம் காத்திருக்கட்டுமே. காத்திருந்து காத்திருந்து கெஞ்சி கூத்தாடி ஒரு பொருளை அடையும் போது அந்த பொருளுடைய மதிப்பே பிள்ளைகளுக்கு தெரியும். கேட்டோன்னே நம்ம டப்புன்னு வாங்கி கொடுத்தோம்னா அவன் சோம்பேறி ஆயிடுவான், உழைக்க மறுக்கிறவன் ஆயிடுவான், சுரண்டல்வாதி ஆயிடுவான், பேரண்ட்ஸை சுரண்டி திங்கிற ஒரு ஆளா மாறிடுவான். ரொம்ப முக்கியமா இந்த குடும்பத்தவே அழிச்சு விட்டுரும். நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? ஐபோனை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த குழந்தைகிட்ட பேச முடியல பாருங்க, மலையில ஏறி நின்று மிரட்டி கடைசியில் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு பாருங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம கஷ்டப்பட்டோமா? ஆமா. அதை புரிஞ்சுக்கிட்டு வளர்ந்தோமா? ஆமா. நமக்கு 1000 ஆசைகள் இருந்தாலும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோமா? ஆமா. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போராடி பெற்றோமா? ஆமா. அதுதான் நம்ம வாழ்க்கையை நேர்மையா அணுகிறதுக்கு உதவுச்சு. அதுதான் காசு பணத்தை தெருவில் எரியாம பத்திரப்படுத்துறதுக்கு உதவுச்சு. அதுதான் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால ஆன உதவி. நம்மள மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு குணத்தை நமக்கு வளர்த்துச்சு. ஆனா நம்ம குழந்தைங்க சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு பலவிதமா ஆண் குழந்தையாவும் பெண் குழந்தைகளையும் நம்ம தப்பா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்கள பிடிவாதக்காரர்களா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எதுனாலும் உடனே கிடைக்கும்னால அடம் பிடிச்சி மிரட்டி உருட்டி நம்மகிட்ட வாங்குறாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, விஜய்க்கு ஓட்டு போட சொன்னாங்கல்ல, அந்த சீசன் இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் சீசன், அதுல பல வீடியோக்கள் பார்த்து எனக்கு உண்மையிலே நெஞ்சு வலி வந்துச்சு. ஒரு அப்பாவை பட்டுன்னு கன்னத்துல ஒரு பாப்பா அரைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 18-20 வயசுக்குள்ள இருக்கும். அவங்க அப்பாவை அடிக்குது, முடிய பிடிச்சி ஆட்டுது. நீ என்ன கிழவா, விஜய்க்கு ஓட்டு போடு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. ஒரு அப்பாவை தூக்கி வெளியே போட்டாங்க. நீ வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டா இனிமே வெளியே கடன்னு வெளியே போட்டு அங்க ஒரு ஃபேனை தூக்கி வச்சு ஒரு பாயை விரிச்சு வெளியே போட்டுருக்கானுங்க. இந்த குழந்தைங்க இந்த சமூகத்தோடு ஒட்டி வாழ்வதற்கு பதிலாக ஒரு கற்பனை உலகத்துல வாழ ஆரம்பிக்கிறான். இன்னொரு குரூப்பை பார்த்து அவன் அந்த வாழ்க்கை தான் நமக்கான வாழ்க்கை இருக்கும், அதான் நல்லதுன்னு நம்ப ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் சரி பண்ணணும்னா பேசுங்க, பிள்ளைங்களோட பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. வறுமை, கஷ்டம், நம்ம வந்த வழி, இதெல்லாம் சின்ன சின்னதா அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருங்க. கேட்கிற பொருளை அடுத்த செகண்ட் வாங்கி தராதிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், காத்திருக்கட்டும், ஒரு 5 தடவை கேட்கட்டும், 10 தடவை கேட்கட்டும், ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டோம். இல்லைன்னா இந்த குடும்பத்தோடைய நிலைமை தான் நமக்கும் வரும். நமக்கு அதான் நிலைமை. நம்ம அந்த ஜென்ரேஷன்ல தானே வாழ்றோம், பேரண்டா தான் நம்ம இருக்கோம்.
அந்த வயசு பிள்ளைகளை தானே கையில் வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப கவனமாக இருக்கணும் தோழர்களே. ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தான் நான் பேசுகிறேன். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிற நம்ம நினைப்பே அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துருது. அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம குழந்தைங்க கற்பனை உலகத்தில் மிதக்க ஆரம்பிச்சாங்களோ கூப்பிட்டு உட்கார வச்சு யதார்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. இல்லாட்டின்னா மோசமான எதிர்விளைவுகளை நம்ம காலத்தில் இல்லை, அதுங்க தனியாக வாழ போகிற காலத்துலையும் சந்திக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க வாழ்கிறதுக்கு. நம்ம இருக்கும்போதே சரி பண்ணி வழிகாட்டிட்டு போயிடணும். அப்போ தான் அவன் ஒழுங்காக வாழ்வான். இல்லைன்னா அவன் தனியாக வாழ முடியாது. அதனால தான் இந்தியாவில் தற்கொலைகள் அதிகமாக நடக்குது. குறிப்பாக 37 வயசுக்குள்ள இளைஞர்கள் அதிகமாக தற்கொலை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால பிரச்சனையை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியல. காரணம், நினச்சதெல்லாம் கையில் கிடச்சிச்சு ஈஸியாக. போராட விடுங்க, கவலைப்பட விடுங்க, கண்ணீர் சிந்த விடுங்க, அழ விடுங்க. அப்போ தான் பிள்ளைங்களாக வளரும்.